ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 89 சங்கீதம் 28 வசனம். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் கிருபையை அவர் காக்கிறவராக இருக்கிறார். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய காரியம் என்னன்னா, தேவ கிருபை நம் மேல இருந்து நம்மை காத்து வழி நடத்துகிறது என்பதுதான் உண்மை. அவர் கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, நாம் ஒண்ணுமே கிடையாது. நாம் வாழ்கிறது, நம்ம நடக்கிறது, நம்ம உட்கார்றது, நாம் சுவாசிக்கிறது, நம்ம சாப்பிட்றது, நம்ம எழும்புறது, எதை செய்தாலும் அவர் கிருபையினால தான் அதை நாம் நடப்பிக்கிறோம். இதான் உண்மை, 100%. இதான் ட்ரூத். அவர் கிருபைய நமக்கு காக்கிறார். அதாவது தேவனுடைய கிருபை நமக்கு தந்து விட்டு அந்த கிருபையில நாம் நிலைத்திருக்கும்படி அதை பாதுகாக்கிறார். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் கிருபையை பாதுகாக்கிறார். உடன்படிக்கையில அவர் நிலை நிற்க செய்கிறார். உடன்படிக்கையில தேவ கரம் உடன்படிக்கையில இருக்கிறது. அப்ப நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சது. நோவாவின் இடத்துல தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். இந்நாள் வரல அந்த உடன்படிக்கை மாற்றப்படல. அப்ப ஆண்டவர் ஒரு கிருபையை தருகிறார் அப்படின்னா, அந்த கிருபையோடு கூட சேர்ந்து ஒரு உடன்படிக்கையும் வருகிறது. மரியாளுக்கு ஆண்டோடைய கண்களை கிருபை கிடைத்தது. கிருபை பெற்றவளே வாழ்க. அப்ப ஆண்டவர் கிருபை மரியாளுக்கு தந்தாரு. அந்த மரியாளுக்கு தந்துட்டு உடனே ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு, ரட்சகர் உன்னிடத்தில் பிறப்பா. அந்த ரட்சக பாவிகளை மீட்பதற்கு, பாவத்தில் இருக்கிறவர்களை மீட்பதற்கு அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறார் என்பதை வேதம் அங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறது, கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இந்த காலை வேளையில நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நம்ம மேல அன்பு வைத்து நமக்கு கிருபை தந்த தேவன் அதை காக்கிறார். உடன்படிக்கை நம்ம விட்டு விலகாதபடி அதை பாதுகாத்துக் கொள்கிறார். உடன்படிக்கையை ஆண்டவர் செய்த உடன்படிக்கைய நம்மை விட்டு விடாம பாதுகாக்கிறார். கிருபையை தருகிறார், உடன்படிக்கையை பாதுகாக்கிறார். இதில் நாம் நிலைத்திருக்க செய்கிறார். அப்ப நான் ஒரு 2 காரியங்களை யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? தேவ கிருபை எனக்குள்ள இருக்கிறதா? எல்லாருடைய கிருபை நம்ம வாயில சொல்லிடலாம். ஆனா அந்த கிருபையை காத்து கொள்ளுகிறோமா? நான் அவர் காத்து கொள்ளுகிறார், நான் அந்த கிருபையில நடக்கிறேனா? அது எனக்குள்ள இருக்கா பாருங்க. 2வது, கூடுதலா ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கணும். அந்த உடன்படிக்கையில நான் நிலைத்து இருக்கிறேனா? இப்போ உடன்படிக்கை ஆண்டவர் செய்கிறார், அதில் நான் நிலைத்து இருக்கிறேனா? அந்த உடன்படிக்கையை நான் விட்டு விலகாமல் இருக்கிறேனா? ஒரு சின்ன ஆராய்ச்சி நமக்குள்ளே. நாம் நிற்கிற காரியங்கள், நாம் நடக்கிற காரியங்கள், செயல்படுகிறது உடன்படிக்கையில இருக்கிறேனா? இப்ப இந்த 2 காரியத்தை நம்ம சிந்தித்து செயல்படும் போது, நோவாவுக்கு கண்களில் கிருபை கிடைக்கிறதுக்கு காரணம், அவன் அந்த காலத்தில் உலகத்தில் இருந்த பாவம், உலகத்தில் இருந்த பல தீமைகள், பொல்லாப்புகள், இது எதுக்குமே நோவா இடம் கொடுக்கல. அவன் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமா பாதுகாத்து கொண்டான். அது எப்படி அவனால முடிஞ்சது அப்படின்றது பெரிய ஆச்சரியம். நோவா காலத்தில் அப்படி இருந்திருக்கு, அவ்வளவு மோசமா இருந்திருக்கு. அதான் ஆண்டவர் அழிச்சாரு. ஆனா கர்த்தர் நோவாவை கொண்டு அங்க பலத்த கிரிகளை செய்தார். இந்த நோவாவை கொண்டு தேசத்துல ஒரு பாதுகாப்பு கட்டளையிடுறாரு.
மிருகங்களை பாதுகாக்கிறாரு, மற்றங்களை பாதுகாக்கிறாரு. அதெல்லாம் பாதுகாத்து அவர் பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இதெல்லாத்தையும் பாதுகாத்து ஜோடு ஜோடாக நல்லதெல்லாம் ஜோடு ஒரு ஜோடியாக வச்சுருந்தாரு. சுத்தமுள்ள மிருகமெல்லாம் 7 ஜோடியாக வச்சுருந்தாரு. இப்படி ஆண்டவர் அந்த மிருகங்கள்லாம் வச்சு அந்த மிருகங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணான். மோசே அதை குறித்து சொல்லும் போதும் மற்ற பரிசுத்தமான்கள் அதை குறித்து அவர்கள் விவரிக்கும் போதும் அந்த கிருபை மாறலை. அதுக்கப்புறம் பேழையிலேருந்து நோவா வெளில வரும்போது அவர் சொல்கிறார், நான் மனசாபப்பட்டேன், ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் உன்னோட, இனி நான் முழு உலகத்தையும் பிரவாகத்தினால் நான் அழிக்க மாட்டேன். சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரு, பிரவாகத்தினால் நான் அழிக்க மாட்டேன்னு, அங்கங்கே வெள்ளம் வருது, அழிவு வருது அப்படின்னு சிலர் கேட்டாங்கன்னா, ஆண்டவர் முழு உலகத்தையும் தான் அழிக்க மாட்டேன்னாரு. ஆங்காங்கே சிறு சிறு நிகழ்வுகள், ஆங்காங்கே தேசங்களில் வெள்ளம் வருகிறதெல்லாம் அது வரத்தான் செய்யும். ஏன்னா மழை பெய்து நீரோட்டத்தை அந்த ஆறுகளிலே, குளங்களிலே, குட்டைகளிலே, ஏரிகளிலே நிரப்புவதற்கு ஆண்டவர் ஏற்கனவே அந்த லேண்ட்ஸ்கேப்பை தந்திருக்காரு. நம்மால் அதெல்லாம் மாற்றி வீடு விட்டுட்டான். இப்போ சமீபத்தில் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு சிலர் மரித்தார்கள், சிலர் காயப்பட்டிருந்தாங்க, சிலர் வீடுகளை, சொத்துக்களை, நிலங்களை எல்லாத்தையும் இழந்தாங்க. அதில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற ஒரு பெரிய காரணம் என்னன்னா, அந்த மலைகளில் பெரிய பெரிய மரங்கள் இருந்தது. அந்த மரங்கள் அந்த மண்ணை சாயில கிரிப்பாக பிடிச்சிருந்துச்சு. சாயில் எரோஷன் இல்லாமல் பாதுகாத்துச்சு. அவனுக்கு வீடு கட்டுறதுக்கும், லாட்ஜ் கட்டுறதுக்கும், மற்ற பல காரியங்களுக்கும் மரங்களை வெட்டிட்டானுங்க. ரியல் எஸ்டேட்டு அது இதுன்னு போட்டாங்க. இப்படியெல்லாம் அவங்க பண்ணதுனால என்ன நடந்துருச்சு அப்படின்னா, தேவ கோபம் ஆக்கினை அங்கே இறங்கி வந்துருச்சு. இறங்கி வந்த உடனே அந்த மழை நீர் சேர்ப்பதற்கு பதிலாக மழை நீரை வைத்து அவங்க ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த நிலங்கள் சறுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நிலச்சரிவு ஏற்படுகிறது. அதில் வேற பாருங்கள், ஒரு குகையை வேற கட்டுறாங்க. அது எதுக்கு அந்த பாதாள குகைன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு குகை கட்டுறாங்க. அதில் அந்த வேலைக்கு வந்த மக்கள் தான் நிறைய பேர் மரித்து போனது. ஸோ எனவே அந்த மனிதர்களால் அந்த அழிவு உண்டாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது, நிலங்கள் அவலட்சணமாக்கப்பட்டிருக்கிறது, இதனால் ஏற்படுகிறது. இந்த மாதிரி நம்முடைய வாழ்விலையும் கிருபையை கெடுத்து போடுவதற்கு பாவமோ அல்லது அக்கிரமமோ அல்லது தீமையோ கிருபையை விட்டு விலகுவதற்கு நாம் ஏதாவது இடம் கொடுத்துருந்தா அந்த கிருபை விலகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாமல். அப்போ விலகாமல் இருக்கணும்னா நான் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கணும், பாதுகாக்கப்பட்டிருக்கணும், தேவனோடு கூட இருக்கணுன்றதை ஆண்டவர் விளங்க பண்ணியிருக்கார். அதனால் இந்த காலை வேளையில் அந்த கிருபை, அந்த உடன்படிக்கை, இதை நாம் நிலைத்திருக்கவும் நம்மை விட்டு விலகாமலும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்கிறார். உங்களுக்கு அந்த உடன்படிக்கையில் நீங்கள் நிலைத்திருக்கிறீங்களான்னு மட்டும் பாருங்கள். நீங்களாம் உடன்படிக்கைப்பட்டு விலகினா தான் விலக முடியும். தேவனா அந்த உடன்படிக்கையை விட்டு விலக மாட்டார். ஏன்னா சொன்னது தேவன். அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். அவர் அண்டசராசனங்களை உண்டாக்கினவர். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். அவர் சொன்னதில் மாற்ற மாட்டார், மாறவும் மாட்டார், மாற்றவும் மாட்டார். இப்போ நாம் அதில் கவனமாக இருக்கணும். இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு கிருபை தந்திருந்தா அந்த கிருபை பாதுகாத்துக்கொள்ள அவர் உண்மை உள்ளவர். உடன்படிக்கை காத்துக்கொள்ள அவர் உடன்படிக்கை நீங்கள் நிலைத்திருக்க பண்ண அவர் உண்மை உள்ளவர். ஆதலால் நீங்கள் சந்தேகப்படாமல் அவர் கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் உடன்படிக்கையில் நிலைத்திருங்கள். அப்பொழுது மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். ஆமென், ஆமென்.